ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? இறைவா சேனலை சப்ஸ்கிரைப். உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், குருவின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம் பிப்ரவரி மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னதான் இயக்க போகுது, என்னதான் ஐயா பண்ண போகுது அப்படின்னா, நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி மிஸ்டர் ராசிநாதன் போய் முதல்ல என்ன பண்றாரு, ராகுட்ட போய் மாப்பிள்ள நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க போறாரு. எப்போ 3ஆம் தேதியே. பின்னாடியே 12ஆம் வீட்டு அதிபதியான மிஸ்டர் சுக்ரனும் போறாரு. நீங்கள்லாம் போங்க, நான் லேட்டாக தான் வருவேன் அப்படின்ற மாதிரி 23ஆம் தேதி தான் செவ்வாய் 11ஆம் வீட்டு அதிபதி அங்கே போகிறார். நல்லது தான், செவ்வாய் நம்மளுக்கு ஒன்றும் பாசிட்டிவான சைன் இல்லை, அதனால நம்ம கவலைப்பட்டுக்க வேண்டாம்னு வச்சுக்கோங்க. 13ஆம் தேதியே 3ஆம் வீட்டு அதிபதியான சூரியனும் போகிறாரு. என்ன மேடம் என்னென்னமோ டேட்டாலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, பாயிண்ட்டுக்கு வாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது, கொஞ்சம் டேட்டாவை சொல்லி தான் புரிய வைக்க வேண்டியிருக்கு எல்லாருக்குமே. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய சேர்க்கை ராகுவோட பிடியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நட்சத்திரநாதன் என்று சொல்லக்கூடிய ஆளு கொஞ்சம் வக்கரமாக இருக்காரு. ஸோ வக்கரமானாலும் இந்த மாதம் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார். இது வரைக்கும் மனசெல்லாம் போட்டு அரிச்சிட்டு இருந்த ஊழ்த்திட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ சரியா போகுது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துயிர் பிறக்க போகிறது இந்த பிப்ரவரி மாதம் அப்படிதான் சொல்லணும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும். ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. விட்டு போனவர்கள் தொட்டு தொடருவார்கள், அது யாராக இருந்தாலும் சரி. அது நான் ஒரு இடத்துல, ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அவங்க 2 பேர் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை என்னோட எக்ஸ் ஒய் இசட் அது எக்ஸ் ஆயிடுச்சோன்னு கவலைப்பட்டீங்கன்னா அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி வேலண்டைன்ஸ் டே பொக்கே கொடுத்து சரியாயிடுவாங்க. நிறைய பேருக்கு காதல் கை கொடுவதற்கான வாய்ப்புகள், சில பேருக்கு உங்களுடைய ஜாதக ரீதியாக நல்லா இல்லாட்டி காதல் பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்பையும் ராகு செவ்வனே செய்வான். புதன் ராகு காம்பினேஷன் இப்படியும் செய்யும் அப்படியும் செய்யும், சரியா? அதனால அதுக்கு ஒரு பாசிபிள் இருக்கு இந்த தடவை. ஓகே, நிறைய பேருக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படும் வாழ்க்கையில. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற அங்காய்ப்பு தான் நிறைய இருக்கும் இந்த ஃபுல்லாமே. ஏன்னா ராசிநாதன் போய் ராகுவோட பிரியில இருக்கிறது, நட்சத்திரநாதன் கொஞ்சம் வக்ரமா இருக்கிறது, தென் அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். பட் அது வரைக்கும் கொஞ்சம் வக்ரமா இருக்கிறது, அதெல்லாம் ஓரளவுக்கு நம்மளாவே நம்மளை போட்டு குழப்பிக்கிறோமோ நிறைய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஸோ புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வேற யாரும் வேண்டாம், நாங்களே போதும், எங்களுக்கு வேறு கிளைகள் கிடையாதுன்ற மாதிரி எல்லா மனக்கவலையும் நாங்களே போட்டு எங்களுக்குள்ளேயே மென்னு தின்னு வெளியில சொல்லாம கெத்தா காட்டிக்கக்கூடிய ஆட்கள் தான் புனர்பூசம். ஏன்னா குருவோட நட்சத்திரம் வேற அது. ஸோ இந்த தடவை கொஞ்சம் குருனாலே ஜாதகர்னு நான் சொல்லுவேன் இல்லையா? அப்போ அது கொஞ்சம் வக்கரமாக இருக்கும்போது தாட் ப்ராசஸ் ஒரு வாரி தேவையில்லாமல் தாட் ப்ராசஸ் ஓடும். திடீர்னு அந்த ராகுவோட பிடியில் இருக்கக்கூடிய ராசிநாதனுடைய அமைப்பு என்னன்னா, ஒரு நாள் எப்படி கோடீஸ்வரன் ஆகுது, உழைக்காம எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரியான சினரியோ கிரியேட் பண்ணுவார். இன்னும் சில பேருக்கு நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல், நிறைய ஃபேஸ்புக் ரீல்லாம் பார்த்து நம்ம எப்படி அந்த பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலான்னு ஒரு 10,000 பிஸ்னஸ் நிறைய ஸ்க்ரீன்ஷாட் கிளிக்னு எடுத்து வச்சுக்கிட்டு கடைசியில் எடுத்து வச்சு ஸ்க்ரீன்ஷாட்டையே மறந்துட்டு அப்புறம் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்ற மாதிரி க்ளீன் பண்ணும் போது தான் இதெல்லாம் வச்சோமே அப்படின்னு திரும்ப வீட்டுக்காரம்மாவே டார்ச்சர் பண்ணுறதுக்கான நிலைமையெல்லாம் வரும். ஸோ புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் தொழில் ரீதியாக ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற அமைப்புக்காக சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். சில ஐஸ் வைக்கிறதெல்லாம் நடக்கும். அதனால ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்க மனைவியோ, பெண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்க கணவரோ கொஞ்சம் ஐஸ் வச்சாருன்னா கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்றதுல கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஓகே, புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் நான் யாருக்காக சொல்லிட்டேன், மார்ச் மாசத்துக்கு மேலே நீங்க ஆரம்பிக்கிற எல்லாமே வெற்றி தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் 2026 ராசி பலன் யாருக்கு சூப்பராக இருக்கோ, நிஜமாவே கன்னி ராசிக்கு, மிதுன ராசிக்கு, விருச்சிக ராசிக்கு, கடக ராசிக்குலாம் அல்டிமேட்டாக இருக்கு. அதில் முதன்மையாக நான் சொல்றதே மிதுனம் தான். இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துலேருந்து வெளில வந்துடுவீங்க. வேலை போயிடுச்சு, வேலை கிடச்சி, அது போய் ஏதோ ஒன்று என்னை போட்டு கட்டுண்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைமையிலேருந்து எல்லாம் வெளில வருவீங்க. நிறைய மதிப்பு மரியாதை கிடைக்கும். நிறைய ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுடைய பழைய நண்பர்களை மீட் பண்ணுவீங்க, பழைய நண்பரோட சேட் பண்ணுவீங்க, பழைய நண்பரோட ஃபோட்டோ எடுத்துப்பீங்க. பழைய நண்பர்களுடைய ஃபோட்டோவை பார்த்து கொஞ்சம் அப்படி இப்படி குரூப்லலாம் ஷேர் பண்ணி, பார்த்தியா நீ எப்படி இருக்க, பார்த்தியா நான் தாடி வச்சிருக்கேன், பார்த்தியா நீ இப்படி வச்சிருக்க, அட்டவரிட்டிஸ் எத்தனை வயசானாலும் இந்த தடவை கொஞ்சம் புகைப்படத்தை பார்த்து பூரிக்கக்கூடிய தன்மையெல்லாம் மிஸ்டர் ராகு கொடுப்பார். ஏன்னா ராகு எல்லாம் கிளிக் கேமரா தான். ஓகே, எப்பயுமே ஒரே மாதிரி காரகத்துவம் சொல்லக்கூடாது இல்லை, நிறைய இருக்குது கிரகத்துக்கு. நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறது, யூடியூபோட கனெக்ட் ஆகிறது, நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு தோன்றது. இது வரைக்கும் என் சேனல் ஒரு மாதிரி இருக்குன்னா அதை கொஞ்சம் உயிர் தர செய்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் கேமரா ஃபீல்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் எடிட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் சினிமா துறையில் இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்களோ,
யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, டெலிகம்யூனிகேஷன் பேசுறீங்களா, அத்தனை 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 பேருக்கு சூப்பரான டைம் பீரியட். எக்ஸ்பெஷலி புனர்பூச பெண்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கண்டிப்பா இந்த தடவை சேமிப்பு உயரும். வீட்டுக்காரையோ வீட்டுக்கார ஐஸ் வச்சு ஏதாவது ஒரு நகை நட்டை வாங்கியே தீர்வீர்கள். அதற்கான வாய்ப்புகளை இந்த மாதம் கொடுக்கும். நீங்க நீங்க புனர்பூசமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. புனர்பூசத்துல உங்களுக்கு என்ன பிளானட் இருந்தாலும் இந்த தடவை இதுதான் நடக்க போகுது. நிறைய ஏதோ ஒரு கிஃப்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெள்ளியாக தங்கமாக சில விடயங்கள் வந்து கிடைக்கலாம். ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த தடவை வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி வைக்கிறேன்ற மாதிரி முழுக்க முழுக்க இந்த தடவை மனது ஃபுல்லாமே வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது தான் இருக்க போகுது. வருங்காலத்திற்கு சேமிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்றது மட்டும்தான் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர தூக்கம் கூட வராமல் அதையே தான் யோசிச்சுட்டு இருக்க போறீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு குறித்து ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து போகலாம். பிள்ளைகளுடைய உடல்நிலை குறித்து சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து போகலாம். மற்றபடி ரொம்ப நாளுக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கியா அப்படின்றத தாண்டி இனிமே கொஞ்சம் 2-3 வார்த்தை பேசுறதுக்கான வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். சண்டை போட்டவங்க சமாதானம் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நட்சத்திரநாதன் கொஞ்சம் வலு குறைவாக இருக்கிறார். பட் ராசிநாதனும் ராகுவோட பிடியில் இருக்கிறார். உங்களுடைய ஜனகால ஜாதத்துல ராகு எங்க இருக்கிறான்ற பொறுத்து இது பிளஸ் ஆர் மைனஸ் நடக்க போகுது. அவர் சூரியனுடையோ சந்திரனுடையோ சேர்ந்துட்டாருன்னா இந்த பலன் கொஞ்சம் அப்படியே உள்டாவா நடக்கும். ஸோ வீட்டில் சின்ன சின்ன சண்டை வர்றது, எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல வந்து நம்ம ஸ்பௌஸ் நம்மளுக்கு வந்து ஃபில்ஃபில் பண்ணாமல் போகிறது, காது கொடுத்து கேட்காம போகிறது, அதன் மூலமாக ஒரு சண்டை வருது, அவர்கள் குறித்து ஒரு கவலைப்படுறதுன்ற மாதிரி கொஞ்சம் சில சினாரியோகள் எட்டி பார்க்கலாம். டிபெண்ட்ஸ் அப்போ நம்மளுடைய ராகு எங்கே உட்காந்துருக்காரு. ஏன்னா இத்தனை தடவை நான் கோச்சாரப்படன்னு சொல்லும்போது இதெல்லாம் சொல்லவே இல்லை. பட் இந்த தடவை 4 கிரகமும் ராகுவோட பிடியில் இருக்குது. ஆனால் குருவோட பார்வையில் இருக்காலும் ஒன்றும் நெகட்டிவாக பண்ண போகிறது இல்லை. நிறைய பேருக்கு தொழில் முனைவோர் ஆவீங்க. தொழிலில் ஜெயிக்கணுன்ற எண்ணம் மேலோங்கும். என்ன பண்ணால் எக்ஸ்ட்ரா இன்கம் வர்றதுக்கு ஏதாவது பண்ணலான்ற மாதிரி பண்ணுவீங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி கவலையை எட்டி பார்க்கும். உங்களுடைய கணவருடைய ஆரோக்கியம், உங்கள் குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் ஒரு மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு உங்களுடைய கணவருக்கோ இல்லை உங்களுக்கோ தொற்று நோய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வரும். அது கோல்டு இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், சளி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை சில பேருக்கு வந்து யூரினல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து ஏதோ ஒரு டாக்டரை பார்க்க வேண்டிய சினாரியோ வரும். இல்லை நானே சரி பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புதன் ராகு காம்பினேஷன் வந்து கொஞ்சம் அதை இண்டிகேட் பண்ணும். ஏன்னா நம்ம நட்சத்திர திபதியும் கொஞ்சம் வலுக்குறைவாக இருக்கும்போது கொஞ்சம் இது அதிகமாக இம்பேக்ட் பண்ணும். கொஞ்சம் கோல்டு, சளி, ஃபீவரு, மூக்கடப்பு, இரிட்டேஷன், தலை பாரமாகவே இருக்கிறது அப்படின்ற மாதிரியே ஒரு சில சினாரியோகள் எட்டி பார்க்கும். தூக்கமாக வந்துட்டே இருக்கும். டயர்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி லேஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று போட்டு என்னை கட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு ஆன்மீக வழிபாடு, கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. நிறைய பேர் கோவில் இல்லாட்டி கூட வீட்டில் உட்காந்து பூஜை பண்ணணுன்ற எண்ணம் வந்து சிவன் வழிபாடு சூப்பராக பண்ணுவீங்க. பெருமாளேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க வாயில இனிமேல் சிவன் எட்டி பார்ப்பா. ஏன்னா அப்படி பண்ண வைக்கும் கிரகம். அந்த அளவுக்கு இந்த தடவை வந்து சிவன் வழிபாட்டால் சிந்தை நிறையும். புனர்பூச நட்சத்திரக்கார படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்கன்னா சூப்பராக படிப்பீங்க. நிறைய புரிதல் வரும் இந்த தடவை படிக்கிறதுல. எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்த பிள்ளைங்களுக்கு இந்த தடவை ஒரு மாதிரி புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவமும் ஒரு கிளாரிட்டியும் இந்த தடவை வரும். ஏன்னா இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி குரு தான் ஜாதகர், நட்சத்திரநாதனே கொஞ்சம் வக்கரமாக இருக்கும்போது நம்மளுக்கே என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த தடவை அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடுவீங்க. பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தோழமையோடு கூடி இருக்கக்கூடிய நேரம் இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ள ஏதாவது ஒரு நாள் நடக்கும். அநேகமாக அது 14ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதிக்குள்ளே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு கெட்டுதர் போகிறது, ஒரு ரவுண்டு போகிறது, ஒரு ஷாப்பிங் போகிறது, ஒரு கடைக்கு போகிறது, சாப்பிட போகிறதுன்ற மாதிரி கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சில சினாரியோக்கெல்லாம் உண்டு. நிறையா பேருக்கு உங்கள் ஸ்பௌஸுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைலாம் தீர்ந்து இணக்கம் அதிகரிக்கும். ஊடல் தீர்ந்து கூடல் வரும். நம்ம பாஷையில் சொன்னால் ரொம்ப அந்யோன்யம் அதிகரிக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியாக இருப்பீங்க. கனவுகள் குறித்து ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கான விஷயத்த உங்கள் கணவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பீங்க. அவருடைய தேவையை பூர்த்தி செய்யணும் சில விஷயங்கள்லாம் மேற்கொள்வீர்கள். 2ஆம் குழந்தைக்கான வாய்ப்பு இருக்கும். சில பேருக்கு ரொம்ப ரேராக உங்களுடைய நேட்டரல் ஹாரோஸ்கோப்ல ராகுவோட பொசிஷனை பொறுத்து அபார்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நிறைய பேர் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஓகே, 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கா 40 இல்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இளமை மேலும் 12ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்க பாட்டோட சேர்ந்திருக்காரு. அதாவது 11ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்திருக்காரு. நிறைய பேர் கொஞ்சம் 40 வயசானாலும் ஃபிசிக்கலாக நான் கொஞ்சம் நல்லா இருக்கணுன்ற மாதிரியான சில சினாரியோ வரும். அங்கே போயிட்டு யோகா பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லுவான தூக்கம் தான் வரும்.
ஒரு மாதிரி சோம்பேறித்தனத்திலே வச்சுட்டு இருப்பாரு. நிறைய ட்ரெஸ் வாங்குறதுக்காக நேரம் இருக்கும். நிறைய ஸ்பௌஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான நேரம் இருக்கும். ரொம்ப சுத்துறதுக்கான நேரம் இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கோடு போட்ட டீஷர்ட்லாம் போட்டு ஜாலியா இணக்கமா போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உள்ள போகுது. கடகமா இருந்தாலும் சரி, மிதுனமா இருந்தாலும் சரி, இதுதான் நடக்க போகுது. கவலைகள் எல்லாம் தீர்ந்து போக போகிறது. என்ன பண்ணலான்றத பத்தி தான் கவலை. நான் சொன்ன குருவே வைக்கிற மாதிரி தான் நம்மளே நம்ம கொஞ்சம் கெடுத்துக்கிறதா உண்டே தவிர மற்றபடி பிளானட்லாம் ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. பெருசா கவலையெல்லாம் பட்டுக்க வேணாம். எதுவாக இருந்தாலும் மார்ச் மாசம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக வாழ்க்கை விடிய போகுது. எதுலயும் பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க. ரொம்ப கவனம், கவனம், கவனம். ஓகே. என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நாகாபரணம் சூடிய சிவன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். சொல்லில் அடங்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு சுய சந்தோஷத்தையும் சுய திருப்தியும் கொடுக்கும். நிறைய பேர் சிவராத்திரிக்கு ஏதோ ஒன்று பண்ணுவீங்க, ஏதோ ஒரு கான்ஸ்ட்ரிபியூஷன் கொடுப்பீங்க, ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுப்பீங்க. அதன் மூலமாக சிவனோட பிளஸ்ஸிங் அப்படியே வாங்கி வச்சுப்பீங்க. இந்த சிவனுடைய பிளஸ்ஸிங் கிடைக்கக்கூடிய மாதமாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு, புனர்பூச நட்சத்திரக்காரக ஸ்பௌஸுக்கும் இந்த தடவை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. குடும்பத்தோடு சிவன் அருளை பெற்று சிந்தை நிறையக்கூடிய நேரமாகத்தான் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய கலர் கலரா லைட் பார்ப்பீங்க. எங்கேயாவது போகும்போது கலர் கலர் லைட்டா இருக்கு, இந்த குண்டு குண்டு பல்பா லைட்டா போட்டிருக்கிறது, கலர் கலர் லைட்டா பார்க்கறது, ஏதாவது கட்ட வண்டி மாதிரி இருக்கக்கூடிய பழைய அந்த என்ன சொல்றது அந்த விஷயங்கள்லாம், அப்புறம் ஆன்டிக் விஷயங்கள்லாம் உங்க கண்ணில் படுறது, பழைய இந்த ஃபோனு, பழைய இது அப்படின்ற மாதிரி பழைய கேசட்டு, இந்த மாதிரி ஆன்டிக் விஷயங்கள்லாம் இந்த தடவை நீங்க பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ரொம்ப பழமையான விஷயங்கள் எல்லாம் இந்த தடவை உங்களோட கனெக்ட் ஆகும். திடீர்னு நீங்க ஃபோன் எடுத்தீங்கன்னா ஏதாவது பழைய ஃபோனை பத்தியான இமேஜ் வருது, பழைய ஏதோ ஒன்று ஆன்டிக் விஷயங்கள் நீங்க பார்க்கறது, இல்லை ஆன்டிக் விஷயங்கள் நீங்க வாங்குறது, இல்லை அது சம்பந்தமா ஏதாவது ஒன்று வந்து இது பண்றது, வீட்டில் அதை மாதிரி ஏதாவது ஒரு அலங்காரம் பண்ணி வைக்கிறது, இல்லை பழமையான தொழில்கள் குறித்து சில இடத்துக்கு போய் விசிட் பண்ணிட்டு வருதுன்ற மாதிரி கொஞ்சம் பழமையோடு கனெக்ட் ஆகுது. கொஞ்சம் கலர் கலர் லைட்டோடையும் கனெக்ட் ஆகுது. கலர் கலர் லைட்லாம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி இடத்துக்குலாம் போறீங்க, அந்த மாதிரி நீங்களே நிறைய அந்த லைட் வாங்குவீங்க. வீட்டுக்கு லைட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணுவீங்க. மின்னக்கூடிய லைட்டு, இந்த எல்இடி லைட்டு, நிறைய பேருக்கு வீட்டில் லைட்டு போயிட்டு லைட்டு மாற்றுறதுக்கான டைம்லாம் வரும். டியூப்லைட் போயிட்டு புதுசாக டியூப்லைட் வாங்குவீங்க. நிறைய பேருக்கு லைட்டெல்லாம் வாங்குவீங்க. மினுமினுக்கக்கூடிய லைட்டெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். வாங்கினா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் வாங்கும்போது வாழ்க்கை பிரகாசிக்க போகிறது என்று சொல்லக்கூடிய தன்மையை பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த மின் விளக்கு பார்க்கக்கூடிய தன்மையும் மின் விளக்கு வாங்கக்கூடிய தன்மையும் இனிதே மலர காத்திருக்கிறது. நீங்கள் ஆன்டிக் பொருள்லாம் பார்த்தீங்க, இல்லை ஆன்டிக் பொருள்லாம் வாங்குனீங்க, வாங்க மாட்டீங்க, நிறைய பார்ப்பீங்க. இந்த பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட கைடன்ஸ் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையை சிறக்க போகிறது. பழைய விஷயம் உன்னை வந்து கட்டுண்டு உனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கிளியர் பண்ண போகுது. ஓல்ட் இஸ் கோல்டு தான், முன்னோர்கள் சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு இண்டிகேட் பண்ணக்கூடிய தன்மையாகத்தான் இந்த ஆன்டிக் பொருளை நீங்க பார்க்கறது அப்படின்றது பிரபஞ்சம் காட்டக்கூடிய சமிக்கைகளாக இருக்க போகிறது. ஸோ இந்த தடவை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பூரிப்பு அதிகரிக்கக்கூடிய, புன்னகை மலரக்கூடிய, பொறுமையா இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.